அமைச்சர் மற்றும் கலெக்டர் வராததால் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் திறப்பு விழா ரத்தானது. இதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட திமுக எம்பி ஹெலன் டேவிட்சன் கைது செய்யப்பட்டார். பயணிகளின் சிரமத்தை கருதி கட்டி முடிக்கப்படாத நிலையிலேயே நாகர்கோவில் பஸ் நிலையத்தை திறப்பதற்கு முடிவு செய்யப்பட்டு இதற்கான விழாவும் அறிவிக்கப்பட்டு இருந்தது. அமைச்சர் பச்சைமால் பஸ் நிலையத்தை திறக்க இருப்பதாகவும் கலெக்டர் கொடியசைத்து துவக்கி வைக்க இருப்பதாகவும் அழைப்பிதழ்களில் அச்சிடப்பட்டது. இதற்கு அதிமுக கவுன்சிலர்கள் மற்றும் தொகுதி எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் ஊரில் இருந்தும் அமைச்சரும் கலெக்டரும் விழாவில் பங்கேற்பதை தவிர்த்தனர். இதனால் ஏமாற்றம் அடைந்த நகராட்சி தலைவர் அசோகன் சாலமன் தொகுதி எம்பி ஹெலன் டேவிட்சனை வைத்து பஸ் ஸ்டாண்டை திறந்தார். கோபமடைந்த அதிமுக கவுன்சிலர்கள் மறியலில் ஈடுபட்டு பஸ்கள் உள்ளே நுழைவதை தடுத்தனர். இதை பார்த்த ஹெலன் டேவிட்சன் எம்பி மற்றும் அசோகன் சாலமன் கவுன்சிலர்களோடு மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த குற்றப்பிரிவு டிஎஸ்பி செல்வராஜ் மறியல் செய்த எம்பி ஹெலன் டேவிட்சன், நகராட்சி தலைவர் அசோக் சாலமன் மற்றும் கவுன்சிலர்களை கைது செய்தார். பணியே முடிவடையாமல் அலங்கோலமாக இருந்த பஸ் ஸ்டாண்டை திறந்தால் பொதுமக்கள் பஸ் ஸ்டாண்டு திறப்பு விழாவை ரத்து செய்தார்கள். வேண்டுமென்றே திமுக எம்பி ஹெலன் டேவிட்சன் அரசியல் லாபத்திற்காக அவர்கள் நான் பேர் வாங்க வேண்டும் என்று கல்வெட்டு வைக்க வேண்டும் ஒரே காரணத்திற்காக இங்கு வந்து ஒரு திறப்பு விழா என்ற பேர் ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு செல்லிவிட்டார்கள். இந்த பஸ் ஸ்டாண்ட் 1.5 வருஷமா வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் வேலை முடிஞ்ச பாடே இல்லை. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருக்குமே கஷ்டம்தான். மழைனாலையும் வெயில்னாலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சீக்கிரமே வேலை நடந்தா நல்லா இருக்கும். திறப்பு விழா செய்யப்பட்டும் பஸ் ஸ்டாண்டுக்குள் பஸ்கள் செல்வதில்லை, ரோட்டிலேயே நின்று செல்கிறது. பஸ் ஸ்டாண்ட் காட்சி பொருளாகவே காட்சி தருகிறது. இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.